வணக்கம். திறமைந்து பிரமைப்பரிசில் பரீட்சையை வெற்றி கொள்வது கடினமா இலகுவா என வினா தொடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக வினாத்தாள் ஒன்றுக்கு ஓரளவு பயிற்சி பெற்றிருந்தால் இந்த பரீட்சையை வெற்றி கொள்வது இலகுவான விடயமாகத்தான் கருதி கொள்ளலாம். ஏனெனில் வினாத்தாள் ஒன்றில் வினாக்கள் இலகுவாக இருந்தாலும் கேட்கப்படும் விதம் கடினம் போல் தோற்றமளிப்பதாலே அநேக மாணவர்கள் இடர்படுவது இயல்பாக இருக்கின்றது. அந்த இடர்பாடிலிருந்து மீண்டு கொள்வதற்கு நாம் பின்பற்ற வேண்டியது வினாக்களை வாசித்து விளங்கி விடை காணும் முயற்சியில் ஈடுபடுத்தல் வேண்டும். அந்த வகையில் நான் இந்த 2வது நாள் கருத்தரங்கு காணொளியில், அதாவது என்னுடைய வெற்றிக்கனிகள் எனும் இதழின் 1வது வினாத்தாள் பயிற்சி 1வது வினாவுக்கு விடை காணும் விளக்கங்கள் நான் பன்னாகம் வடக்கு அமெரிக்கன் மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையில் கருத்தரங்கு கற்பித்தலின் போது அந்த மாணவர்களுக்கு வினாக்களை தொடுத்து அவர்கள் விளக்கமளித்த காணொளியை தங்கள் பார்வைக்கு வழங்குகின்றேன். இக்காணொளிகள் தொடர்ச்சியாக 10 காணொளிகள் வழங்கப்படும். ஓரளவு என்னுடைய கூடிய விளக்கங்கள் இந்த காணொளியூடாக பரீட்சைக்காக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது என்னுடைய கருத்தினை கூறிக்கொண்டு காணொளியில் நுழைகின்றேன். நன்றி. அதாவது நாங்கள் 5ஆம் ஆண்டு புலமைப்பரிசில் பரீட்சைக்காக இது வகுப்பில் ஒன்று கூடியிருக்கிறோம். நீங்கள் எதிர்வரும் 10ஆம் தேதி 5ஆம் ஆண்டு புலமைப்பரிசில் பரீட்சை செய்ய இருக்கிறீர்கள். அந்த பரீட்சையை வெற்றி கொள்வதற்காக நான் சில ஆலோசனை கூறியிருக்கிறேன். அதை நீங்கள் கவனமாக பின்பற்ற வேண்டும். பின்பற்றுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற பொறுப்பு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். இந்த 5ஆம் ஆண்டு பரீட்சை நீங்கள் சந்திக்கிற 1வது பரீட்சை. அப்போ இதில் நீங்கள் உங்களால் முடிந்தளவு செய்யுங்கோ. எவ்வளவு புள்ளி கிடைத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கோ. விளக்குதா? அதாவது இந்த பரீட்சை தான் நீங்கள் முதல் சந்திக்கிற அரச பரீட்சை. இதுக்கு முதல் நீங்கள் சந்தித்தீங்கன்னா பாடசாலைகளில் தமிழ் பரீட்சை, மாத பரீட்சை, அப்படி ஏதாவது பரீட்சை தான் சந்திருக்கீங்க. இதுதான் முதல்ல அரசாங்க பரீட்சை. அப்போ இந்த பரீட்சை ஒரு போட்டி பரீட்சை, சும்மா சாதாரண பரீட்சை. அது உங்களோட திறமையை காண்றது தான் வகுப்பில் பரீட்சை நடக்கிறது, உங்களுடைய ஆற்றலை பார்க்கறது. ஆனால் இந்த பரீட்சை அப்படி இல்லை. உங்களில் உள்ள திறமைசாலிய திறமைசாலிய தெரிவு செய்கிற பரீட்சை. அப்போ இந்த பரீட்சையில் நீங்கள் கூடுதலான புள்ளி இருக்கணும் என்றால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அப்படி மிகுந்த கவனமாக கேள்விகளை கவனமாக வாசிக்க பழகணும். வாசித்ததை சரியாக புரிந்து கொள்ள பழகணும். இப்போ உங்களுக்கு இதுக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? நீங்கள் நான் சொல்கிறத உங்களுக்கு கேட்குறீங்க. இதான் படிப்பு. நாங்கள் ஒரு விடயத்தை அறிகிறது கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, ரெண்டும் ஒருமிச்சுட்டா அந்த விடயம் முழுக்காப்படியே விளங்கிடும். இப்போ உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் இப்போ நான் கதைக்கிறது அப்படியே கவனமாக கேட்குறீங்கள். நான் கதைக்கிற போது என்ன அவதானிக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு முழுக்க முடியாமல் விளக்கும். இதான் படிப்பு. அப்போ நீங்கள் படிப்பில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் கவனமாக பரீட்சைத்தாளில் தர வினாக்களை பார்த்து விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது எக்ஸாமை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள். இன்னும் சொற்ப நாளில் பரீட்சை விளக்கும். பரீட்சையில் 1வது பரீட்சை 2வது பரீட்சை 2வது அப்படியே நடக்குது, அல்லது 2வது முதலாவது நடக்குது, 2வது முதல். அதாவது
வளமையாக பரீட்சை என்றால் வினாத்தாள் 1 முதலில் நடக்கணும், வினாத்தாள் 2 பிறகு நடக்கணும். ஆனால் இந்த பரீட்சையிலே மற்ற எல்லா எக்ஸாமும் தான். அதாவது வேறொரு வகுப்புக்குரிய பரீட்சையாக இருந்தால் பார்ட் 1 பார்ட் 2 என்றால் பார்ட் 1 தானே முதல்ல, பார்ட் 2 தானே அடுத்தது, ஒன்று கூட தானே 2, ஒன்றுக்கு முன்னுக்கு 2 வாரம் இதுக்கு 1 2 தான் இருக்குது. அது அப்படியே இது 2வது பரீட்சை முதல் நடக்குது. என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது பார்ட் 2 எக்ஸாம் பேப்பர் தான் ஆகுமா, பார்ட் 2 எக்ஸாம் பேப்பர் தான் முதல்ல நடக்குது, பார்ட் 1 பிறகு நடக்குது. அதுக்கு என்ன காரணம்? வெரி குட், சரியாக இருக்கிறோம். அதாவது பார்ட் 1 பேப்பர் கஷ்டம் என்று கருதப்படுகிறது. சரி, கஷ்டம். அதாவது என்ன பிரச்சனை? அதுக்கு நாங்கள் மூலிகை வடிவா யோசிச்சு எடுப்போம். இல்லை, பார்ட் 1 கஷ்டம் என்றால் யோசிச்சதான் இல்லை. என்ன பிரச்சனை? பார்ட் 1 கஷ்டமா இருந்தா செகண்ட் பார்ட் செய்யும்போது விட்டுருவீங்க. கொஞ்சம் பெருத்த கதைக்கு அவர் கேட்கறதுக்கு தவாமா கிட்ட வந்துடும். ஓ, பார்ட் 1 கஷ்டமாக இருந்தால் செகண்ட் பார்ட் செய்யும்போது கஷ்டமாயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் விட்டதால இதாக அதனாலதான் அதில் கணக்கு செய்யாமல் மனச்சோர்வு வந்துடும். என்ன கரெக்ட். இப்போ உங்களுக்கு ஒரு விடயத்தில் மனம் உற்சாகமாக இருந்தாலா சோர்வாக இருந்தாலா சிறப்பாக செய்யுங்க. உற்சாகமாக மனம் சந்தோஷமாக இருந்தால் தானே இந்த காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும். அப்போ வண்ண முதல் செய்திகளாக இருந்தால் அவர்கள் கருதுகிறார்கள் நீங்கள் அதில் பிழை, அதாவது கேள்வி உங்களுக்கு வாசித்து விளங்கி இல்லை, விடையளிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் கவலையில் பாட்டுவோ கவனமாக செய்ய மாட்டீங்களாம். அதாவது செலவை என்ன செய்யணும், முதல் பாட்டுவை செய்யணும். பாட்டு எங்கே ஸ்கூலில் படிப்பிக்கிற பாடம் தான் பாட்டு. அப்போ அது உங்களுக்கு நல்ல பரிச்சயமாக இருக்கும். ஒவ்வொரு நாள் டீச்சர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு கூட படிப்பிக்கலாம். அப்போ அது முழுக்க உங்களோட மனதில் மூளையில் நிற்கும். அப்போ நீங்கள் அதை கடற்கரையில் கவனமாக செய்வீங்க. அப்போ முதலில் செய்து போட்டு பார்ட் 2 என்பது வித்தியாசமான கடினமான பரீட்சைன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அப்படித்தானே நீ தானே சொன்னது பார்ட் 1 கஷ்டமாக இருக்குமெண்டு. ஓ, கஷ்டமாக பார்ட் 1 வளமையாக நீங்கள் எக்ஸாம் செய்கிற நேரம் பார்ட் 1 கஷ்டமாக இருக்கிறதா இல்லையா? கஷ்டமாக தான் இருக்கிறது, உண்மைதான். அப்போ அது கஷ்டம் இல்லை, அதுக்கு பயிற்சி தேவை. என்ன பயிற்சி? நீங்கள் அந்த பரீட்சைத்தாள்களை செய்து பழகி இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு அந்த பார்ட் 1 செய்கிறதுக்கு தான் பயிற்சி வழங்க இருக்கிறேன். ஆனால் பார்ட் 2க்காக உங்களுடைய ஸ்கூலில் நீங்கள் சேர்த்து வச்சிருக்கிற படங்கள், வெளியே உங்களுடைய பாடசாலை மதிலில் இருக்கிற படங்கள் எல்லாம் பார்த்து வெளியேங்கள் புரிந்து வைத்திருக்கிறீங்களா? இப்போ நீங்கள் அதெல்லாம் சொல்லி தருவீங்களா? இந்த விஷயம் வந்து எல்லாம் முடியும். வெரி குட். அப்போ உங்களை கொண்டு அதை நான் அறிந்து கொள்ள போகிறோம். உங்களோட பாடசாலை மதில் முழுக்க படம் இருக்குதானே? என்ன படம் இருக்குது? நடிகர் நாட்ட படமா? அப்போ டான்ஸ் படமா? சம்பந்தமான படங்கள் இருக்குது. அதாவது உங்களுடைய வகுப்பில் உங்களுடைய எக்ஸாமோட உங்களோட படிப்போடு சம்மந்தப்பட்டவங்க சுற்றாடல் சார்பான விடயங்கள் இருக்குது. சரியா? வெரி குட், நல்லா. அப்போதான் இப்போ உங்களுக்கு என்னுடைய வெற்றிக்கணிகள் என்கின்ற பரீட்சைக்காக முதலாவது ஒரு பரீட்சைத்தால் கண்டு உங்களை செய்ய விட போகிறேன். செய்த பிறகு நான் அதை வாங்கி கொண்டு உங்கள்கிட்ட இருந்து எப்படி செய்திகள் என்று அந்த கேள்விகளுக்கு விட காமிக்க பார்க்க போகிறோம். இது கருத்தரங்கிறான். கருத்தரங்கிறால் என்ன? உங்கள்கிட்ட இருந்து கருத்தை கேட்கிறது தெரிஞ்ச கருத்தை வழிகின்றது. ஆனால் உங்களோட கருத்தை கேட்டால் நீங்கள் முழுமையான கருத்தை எனக்கு தர முடியாதவங்க இல்லை. அப்போ நீங்கள் உங்களோட திறமை, உங்களோட முழுமையான கருத்து நீங்கள் இந்த சேவைப்பட செய்கிறதன் மூலம் எனக்கு வெளிப்படுத்த போகிறால் சரியா? அப்போ இப்போ நான் உங்களுக்கு முதல் பார்ட் 1 எக்ஸாம் பேப்பரோடு தரப்போகிறேன். சரிதானே? அதை செய்யணும். சரிதானே? சிக்கனி பயிற்சித்தாளில் முதலாவது பயிற்சி வினாவுக்கு இந்த மாறுபாடுகளின்படி இந்த ஒழுங்கில் மேலிருந்து கீழே அல்லது கீழே இருந்து மேலே ஒழுங்கில் மாறுபட்டு இந்த இடத்துல, அதாவது நல்லா அவதானிக்கும், இங்கே பிளாக் போர்டு பாருங்க பிள்ளைகள், பிளாக் போர்டு பாருங்க, தெரியுதா? பிளாக் போர்டு தெரியுதா? பிளாக் போர்டு என்ன
கருப்பா வெள்ளையா? கருப்பு அப்ப இது என்னடா? வெள்ளை அப்ப வெள்ளையா? பிளாக் போர்ட் கருப்பா வெள்ளையா? பிளாக் போர்ட் கருப்பு பிளாக் போர்ட் கருப்பு, சோக் தான் வெள்ளை. சோக் தானே வெள்ளை. சரி, ஓகே. இப்ப பிளாக் போர்ட்டில் இந்த வெள்ளை நிற கோடுகளுக்கு நீங்க ஒன்றில் நிதியாக, வரிசையாக, அல்லது கீழிருந்து மேலாக, அல்லது மேலிருந்து கீழாக ஏதாவது மாறுபாடு நடக்கிறான்னு பாருங்க. அதை பார்த்து இந்த இடத்துல எந்த மாதிரியான குறியீடு வரும். அதாவது நாங்கள் விடையே உங்களுக்கு விடத்தால் இருக்குது, இந்த விடத்தால் பார்த்துட்டு அதன்படி எந்த விடை பொருத்தமாக இருக்கும் என்று தெரிந்த பிள்ளை கையெழுத்துங்க பார்ப்போம். உங்களுடைய பேப்பரில் பாருங்க, அதுக்கு எது விடை சரியா இருக்கும் என்று நீங்கள் ஊகித்து விடை தெரிந்தால் கையெழுத்து. ஒரு ஆள் தான் கையெழுத்து இருக்கிறார். சரி, நீங்க வாங்கப்பன். இதுல விடையாக பெறக்கூடியது நீங்க படமாக கீறுங்கோ. அதுக்கப்புறம் காரணம் சொல்லணும் எனக்கு. சரி, அவர் சொல்ல போறார் பார்ப்போம். அவரை பாருங்க என்ன விளக்கம் தர போறாருன்னு பார்ப்போம். அதாவது இப்படியான வடிவம்தான் இதுக்கு விடை என்று சொல்றேன். என்ன காரணம்? இதோட இது சேர்ந்தா இது வருது சார். இதுக்கு மேல இதை வச்சா இது வருது. இதுக்கு மேல இதை வச்சா இப்படி 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 வச்சா இது வருது. அடுத்த இதோட இதை வச்சா இது வருது. இதோட இதை வச்சா இது வருது. ஆனா இந்த வச்ச இதுல இது மட்டும் தெரியாம வருது. அப்படித்தான் இதுக்கு மேல இங்கிட்ட இது வருது. இதே இங்க இங்கிட்ட இது வருது. இங்கிட்ட இது வருது. அடுத்து இதே இங்கிட்ட இது வருது. இதே இங்கிட்ட வெரி குட், கண்டிப்பாக வாழ்த்துக்கள். போய்க்காரு, வெரி குட். இப்போ அவர் சொன்னது கூட விளங்கிச்சா? அப்போ அவர் சொல்லி விளங்குற அளவுக்கு நீங்கள் சிந்திக்கிறது தானே? அப்போ அது உங்களோட பிள்ளை தானே? இப்போ பரீட்சைக்கு அவர் வந்து பேப்பரை காட்சி விளங்கப்படுத்துகிற பிறகு நீங்கள் பேப்பர் செய்ய போகிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் சுயமே சிந்திக்கவில்லை. அவர் சொல்லி தந்துதான் நீங்கள் சிந்திக்கணும் என்றால் அதை படிப்போம். அதான் இப்போ நீங்கள் தமிழில் அந்த பாடங்களில் படிக்கிறது வந்து ஒரு ஆள் சொல்லி இன்னொரு ஆள் புரிந்து சொல்கிறார். இது நுண்ணறிவு. நுண்ணறிவு என்றால் நீங்கள் அந்த விடயத்தை பார்த்து விளங்கி நீங்கள் விட சொல்லணும். ஒரு ஆள் சொன்னதை ஒப்புவிக்கிறார். அது சொன்னதை சொல்றது கிளிப்பிள்ளை. ஈ அடித்தார் கொப்பி இப்படிலாம் கல்விங்களா? கிளிப்பிள்ளை என்று சொன்னால் கிளியை என்ன சொல்லும்? நாங்கள் எதை சொல்லி கொடுக்குறோமோ அதை திருப்பி சொல்லுவோம். ஈ அடித்தார் கொப்பி என்றது என்ன? கொப்பியில் உள்ளதை பார்த்துட்டா அதே மாதிரி எழுதணும். ஈ அடித்தார் கொப்பி என்று சொல்றால் ஒருத்தர் இவரோட கொப்பியை வாங்கி பயிற்சி செய்கிறார். இவ பயிற்சி செய்த நேரம் ஒரு பக்கத்தில் ஒரு கேள்விக்கு இல்லையான்னு ஒன்று அப்படி அடிபட்டு போச்சு. அப்போ அவன் பார்த்தா அடி அந்த இடத்துல இல்லையான்னு அடிக்கணுமா கொண்டு இல்லையான்னு வச்சு அடித்து செய்தான். விளங்குதா சொல்கிறது? அப்போ அதைத்தான் சொல்கிறது ஈ அடித்தார் கொப்பி. நீங்கள் அப்படி பயிற்சிகள் செய்ய போகிறீங்களா? சுயமாக சிந்திச்சு சொல்ல போகிறீங்களா? அப்போ சிந்திச்சு சொல்லுங்க. இப்போ அவர் சொன்னது போல தானே நீங்கள் அதை ஊகிக்கிறீர்கள். அப்போ இனிமேல் அப்படி இல்லை, நீங்கள் சுயமாக சிந்தித்து சொல்ல பழக்க வேணும். விளங்குதானே? ஓ சரி. இப்போ இந்த கேள்விக்கு அவர் சொன்ன பழக்கம் என்ன? அவர் சொன்ன இதில் இருந்து அவர் இடமிருந்து வரமா பார்த்தார். அதுக்கு ஒரு தொடர்பும் இல்லை. அப்படித்தானே? இடமிருந்து வரமா பார்த்தார். ஒன்று வடக்க போகுது, கிழக்க போகுது, மேற்க போகுது, தெற்க போகுது, கிழக்க போகுது. அப்போ ஒரு தொடர்பும் இல்லை. ரெண்டு திசைகளுக்கு ஒரு தொடர்பும் இல்லை. அடுத்தது ஏன் பார்த்தார்? ஒரு தொடர்பு இல்லை. அப்போ அவர் சிந்தித்து பார்த்தார், இது ரெண்டும் சேர்ந்து இது உருவாக்கலாம். இங்கே பாருங்க, பிளாக் அவுட் என்ன நான் விளங்கப்படுத்துகிற போதும் விளங்கப்படுத்துகிற விடயத்தை தான் பார்க்கணும். இது ரெண்டும் சேர்ந்து இது உருவாகிச்சு, இது ரெண்டும் சேர்ந்து இது உருவாகிச்சு, இது ரெண்டும் சேர்ந்து இது உருவாகிச்சு. அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்தா இது உருவாகுது. அப்ப அதன்படி இவர் என்ன செய்தார்? இது ரெண்டும் சேர்ந்து இது உருவாகி இருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல வர வேண்டியது இது ரெண்டும் சேர்ந்து தான் உருவாகி இருக்கிறது கண்டுபிடிக்க. பிறகுதானே இதான் திறமை. சரி பிள்ளைகள், இனி அடுத்த கேள்வியை பார்ப்போம். நல்ல பிள்ளைகள், நாங்கள் இப்போ இந்த பரீட்சை காலில் நீங்கள் எழுத வேண்டாம் கோப்பியில். இப்போ
நான் விளக்கம் தந்து உங்களை கேட்டு விளங்கியிருப்பதான் நீங்கள் எழுதலாம். இப்போ உங்களுக்கு தந்திருக்கிற பரிச்சத்தாளில் 7வது கேள்வி, அதாவது என்ன இதெல்லாம் வெற்றிக்கணிகள் என்கின்ற பின்னால் 95ஆம் ஆண்டில் வெற்றிக்கணிகளை ஆக்கித்தான் இந்த கற்பித்தலுக்கு வந்தன. இப்பவும் அதே பயிற்சியை அளித்து வருகிறவன். அதில் இந்தியாத்தான் கடந்த 5 பரிச்சத்தால் 6வது பரிச்சத்தாளை வெளியிட்டான். அப்போ அந்த முதலாவது பரிச்சத்தாளில் இந்த முதலாவது பரிச்சத்தாளில் 2ஆம் பக்கத்தில் 7ஆம் வினாவுக்கு இப்படி ஒரு அடைப்பு தந்திருக்கு. இந்த அடைப்பு எவ்வகையான அடைப்பு? சதுர அடைப்பா, செவ்வக அடைப்பா? இதை பார்த்தா செவ்வகமாக இருக்குது. ஆனால் அடைப்புகள் இந்த எண்ணிக்கையை பொறுத்து சதுரமா செவ்வகமா பார்த்து சொல்லுங்க. சதுரம். என்ன சதுரம் பண்ணி சொல்லுங்க. எல்லா பக்கமும் சம கட்டங்கள் இருக்கு. என்ன சமனா இருக்கு? மேல பார்த்து சதுரம் என்றால் அதுக்கு என்ன வர விளக்கலாம்? எல்லா பக்கங்களும் சமமா இருக்கு. எல்லா பக்கமா? ஓ, 4 பக்கம் சமன். என்ன 4 பக்கம் இருக்கும். சதுரம் என்றால் 4 மூடிய பக்கங்கள் இருக்குது. அதாவது 4 பக்கங்களை கொண்டு மூடிய வடிவம், மூடிய கோடுகள் தான் சதுரம். அதில் 2 நிலைக்குத்து கோடு இருக்கும், 2 கிடைக்கோடு இருக்கும். அந்த கோணங்கள் எல்லாம் 90 பாகையாக இருக்கும் சதுரம். ஆனால் இங்கே இந்த வடிவத்தை கண்ணால் பார்த்தால் செவ்வகம் மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் இதற்கு நிறை என்றால் வரிசை 1 2 3 4 நிரல் 1 2 3 4 என்றபடியால் இது 4க்கு 4. அப்போ இது சதுரம். அப்போ சதுர வடிவிலே இந்த அடைப்புகள் தரப்பட்டிருக்கு. இந்த அடைப்புகளில் 1லிருந்து 16 வரையிலான இலக்கங்கள், நான் இப்போ கேள்வியைத்தான் உங்களுக்கு சொல்லித்தார கவனிங்கோ. இந்த அடைப்பில் இடமிருந்து வரவாக 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 இந்த 16 அடைப்புகளுக்கும் இடமிருந்து வரமாக 4 போயிட்டு 1லிருந்து 4, 5லிருந்து 8, 9லிருந்து 12, 13லிருந்து 16 என்று போட்டிருக்கு. இப்போ இதில் அடுத்ததாக முதலாவது அறிவுறுத்தல், இதில் என்ன செய்யணும் என்று என்ன சொல்லியிருக்கு வாசியும் பார்ப்போம். கேள்வியை வாசியும் கொஞ்சம் பெண்ணத்து கதையும் அப்போ தான் நாங்கள் கேட்கும். நீ இருக்கும் அப்போ நீ சொல்லுங்க. சவுண்டாக பின்வரும் நிபந்தனைகளுக்கு ஏற்ப சட்டத்தில் உள்ள எண்களை மாற்றுக. பிரதான திசைகளுக்கு நடுவில் உள்ள அடுத்தடுத்து வரும் இரு எண்களையும் எதிர் திசைகளில் உள்ள அடைப்புக்குள் மாற்றுக. இப்போ அதுக்கு விளக்கம் தெரியுமா என்ன செய்யணும்? இப்போ நீ வாசித்த அறிவுறுத்தலின் விளக்கம் விளங்கித்தான் சொல்ல முடியுமா? சரி, இவர் கையெழுத்தினவர் அவரிடம் கேட்போம். சரியா? சரி, சொல்லுங்க என்ன செய்யணும்? நீங்கள் அவருக்கு கேட்குற மாதிரி கிடைக்கணும். விளங்குதா? இது வகுப்பறம். படிக்கிறது நாங்கள் இவ்வளோ உடுத்த பொருளையும் படிக்கலாம். கதைக்கிறது மற்றவங்க மனம் புண்படாமல் அவர்களுக்கு, அதாவது அவங்க மனநிலையை பாதிக்காத அளவில் நாங்கள் மெதுவாக கதைப்போம். ஆனால் படிக்கிறதுக்கு உதத்த பொருளில் கதைக்கலாம். சொல்லுங்க. இப்போ அந்த அறிவுறுத்தலே இன்னும் சொல்லப்பட்டது. ஒரு சில நிபந்தனை ஒன்று சட்டத்தில் இருக்கான். பிரதான திசைகள் இருக்கான். நடுவில் அடுத்தடுத்து வர எண்கள். முதலாவது நிபந்தனை என்ன சொல்லியிருக்கு? பிரதான திசைகளின் நடுவில் அடுத்தடுத்து வரும் இரு எண்களை எதிர் திசையில் உள்ள அடைப்புகளுக்கு மாற்றுக. பிரதான திசை தெரியுமா? என்ன சொல்ல? வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. அப்போ நாங்கள் இப்படி எழுதினால் இது வடக்கு திசை. இதை இப்படி தான் நாங்கள் பாடமாக கொடுத்து வடக்கு, அடுத்தது கிழக்கு, அடுத்தது தெற்கு, அடுத்தது மேற்கு. இது பல சொல்லியாக நாங்கள் சொற்களை அமைத்து திசைகளை கொண்டோம். இதுக்கு ஏதோ ஒரு சொற்குறுக்கம் இருக்குது. அது என்ன சொற்குறுக்கம்? வந்த கிழவன் தென்னைக்கு மேலே இருந்து என்ன மாங்காய் பிடுங்குறாரா? வந்த கிழவன் தென்னைக்கு மேலே இருந்து என்ன மாங்காய் பிடுங்குவாரா தேங்காய் பிடுங்குவாரா? தேங்காய் பிடுங்குவாரா? சரி, ஓகே.
வந்த கிழவன் தென்னைக்கு மேலே இருந்தது பலஞ்சொலியாக அவர் திசையில ஞாபகப்படுத்திருக்கிறார். பாராட்டுக்கள். சரி, இப்ப இந்த பிரதான திசையில என்ன செய்யணும் என்று சொல்லி இருக்கு? அடுத்தடுத்து வரும் இது எண்களை எதிர்த்து செய்ய மாட்டேன். அடுத்தடுத்து வருகின்ற இது பெண்களையும் நீ சொல்லும் இதப்ப நீ சொல்லும் என்னவா அதை செய்யணும்? அடுத்தடுத்து வரும் கட்டங்களுக்கு அந்த அதுண்ட நம்பரை எதிர் திசைக்கு மாற்றணும். எதுக்கு மாற்றணும் சொல்லு பார்ப்போம். 1 2க்கு மாற்றணும், 2 1க்கு மாற்றணும். இல்லை, அப்படி வேற யாரும் வாசித்து கண்டுபிடிங்க பார்ப்போம். அதுல என்ன இது, அதில் என்ன அறிவுறுத்தல் சொல்லி இருக்கோ அதை கண்டுபிடிச்சிடுவோம். அவர் சொன்னார் இந்த 1 2க்கும் தண்டி 1க்கும் மாற்ற சொல்லி அப்படி சொல்லவில்லை. அங்க அறிவுறுத்தலை வாசித்து தான் விளங்கி கண்டுபிடிக்கும். 1 6க்கு மாற்றி பிழை. விளங்கு அப்படித்தானே சொல்லுங்க, ஒழுங்கி சொல்லும். 12 6க்கு மாற்றி 16 என்னது எதை மாற்றணும்? நம்பரை சொல்லு. வடகிழக்கா இருக்கிறது இல்லை, பிழை. அதாவது பிரதான விஷயம் தான் சொல்லி இருக்கு. இங்க என்ன சொல்லி இருக்கு? பிரதான திசையில நடுவில் இருக்கிற இலக்கங்களை எதிர் திசைக்கு மாற்றணும். 1 13க்கு மாற்றி 13 1க்கு மாற்றி 1 13க்கு மாற்ற இல்லையே, நடுவில் இருக்கிற 6 7க்கு மாற்றணும், 10 11க்கு மாற்றணும். எது 6 7க்கு மாற்றணும், 7 6க்கு இல்லை இல்லை. பார்த்தீங்களா, அறிவுறுத்தலை வாசித்து புரிந்து கொள்றதான் முக்கியம். வேற இருக்கின்றது தக்கருக்கு சொல்லுங்க. அப்படி வந்தா சரி, நான் சொல்லித்தாரேன். இங்க என்ன சொல்லி இருக்கு? 4 பிரதான திசைகள். நீங்க சொன்னீங்க இது வடக்கு திசை, இது எதிர் தெற்கு திசை, இது கிழக்கு திசை, எதிர் மேற்கு திசை. சொல்லுமா பிள்ளையம்மா பிள்ளை. சரியா? அப்ப இதுல என்ன சொல்லப்படுது? பிரதான திசைகளில் நடுவில் இருக்கும் எண்கள். இந்த திசையில நடுவில் இருக்கிற எண் இது 2 தான் வடக்கு திசையில. இந்த 2 எண்களையும் இந்த நடுவில் இருக்கிற எண் தெற்கு திசைக்கு மாற்ற வேண்டும். அப்ப இதை வாசித்து நீங்க புரிந்து கொள்ளும். அதே மாதிரி இந்த 2 எண்களும் கிழக்கு திசையில் இருக்கு, இது 2ஐயும் மேற்குக்கு மாற்ற வேண்டும். விளங்கிச்சா? அப்ப அறிவுறுத்தலை வாசித்து விளங்கினால்தானே நீங்க வினாக்கு விட கண்டுபிடிக்க முடியும். அப்ப சரி, அப்படி மாற்றி பார்ப்போம். இப்ப இந்த 2 அடைப்புகள் என்ன இலக்கம் போடணும்னு சொல்லுங்க. 2 3. அப்ப அந்த மேலடைப்புக்கு என்ன போடணும்னு சொல்லுங்க. 14 15. சரி, இனி இந்த அடைப்புக்கு என்ன போடணும்னு சொல்லுங்க. 8 12. அடுத்த அடைப்பில் என்ன போடணும்? 5 9. இனி அடுத்த அறிவுறுத்தலை வாசிங்க. இப்போ ஒன்று செய்து அடுத்த செய்து நடு அடைப்புகளில் உள்ள எண்களை உபதிசையில் எதிர்மாறாக மாற்றுக. அது என்ன? அதுக்கு விளங்கிச்சது வாசிச்சதை விளங்கினா மட்டும் ஒழுங்கி சொல்லுங்க. நடுவில் இருக்கிறத உபதிசைகளுக்கு வந்துட்டான். அப்போ அந்த 6ஐயும் 12ஐயும் 7க்கும் 11க்கும் போடணும். 7ஐயும் 10ஐயும் 6 எதை மாற்றணும்? 6ஐயும் 11ஐயும் அந்தந்த இடங்களை மாற்றணும்னு சொல்றீங்க. அப்படியா? 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 ஓ, அதான் சரி. எதிர் திசையில், அதாவது உப திசைகளில் இருப்பதை எதிர் அடைப்புகளுக்கு மாற்றுக வேண்டியிருக்கு. நல்லா வெரி குட். நீங்கள் கொஞ்சம் பயிற்சி செய்த பிள்ளைகள் எதையும் விளங்கிக் கொள்ள முடியும். உங்களுக்கு கஷ்டமே இல்லை. நீங்கள் நல்ல பருவம் இருக்கலாம். நீங்கள் முயற்சி செய்யணும். இப்போ தந்த அறிவுறுத்தல் விளங்கிட்டு இருந்தால் உங்களுக்கு சரி, கேள்விக்கு விட கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் செய்ய வேண்டியது, இதில் உள்ளது இங்கே உபதிசைக்கும்,
இதில் உள்ளது எதிரே உபதிசைக்கும், இந்த எண்ணெய் இந்த உபதிசைக்கும், இந்த எண்ணெய் இந்த உபதிசைக்கும் மாற்ற வேண்டும். சரி, அப்போ சொல்லுங்க பார்ப்போம். 6 உள்ள இடத்துக்கு என்ன வரணும்? 11. 11 உள்ள இடத்துக்கு என்ன வரணும்? 6 வரணும். சரி, இப்போ 7 உள்ள இடத்துக்கு என்ன வரணும்? 10. அப்போ 10 உள்ள இடத்துக்கு என்ன வரணும்? 10 உள்ள இடத்துக்கு 7. இப்போ இனி கேள்வியை வாசிங்கோ, உங்களால் விட கண்டுபிடிக்க முடியும். கேள்வியை வாசிங்கோ. தற்போது அடைப்பில் உள்ள எண்களை நிரலாகவோ நிறையாகவோ குறுக்காகவோ 4 எண்களை கூட்டும்போது கிடைக்கும் தொகை யாது? விளக்குதா சொல்லுங்க. நிறையாகவும் நிரலாகவும் இந்த குறுக்காக எல்லாம் அது அந்த நிரலாக நிறையாக குறுக்காக கூட்டங்க பாறைகளின் தொகை கட்டுவோம். எவ்வளவு? 11 கொண்டிருந்தா 12 மாறும் 18 16 சார் கூட்டினா 34 வருது சார். 34 வருது. எல்லாத்தையும் கூட்டினா 34. அதாவது இந்த நிரலை அல்லது நிறையை அல்லது குறுக்கை எந்த பக்கத்தால் கூட்டினாலும் 34 வருகின்றது. இது ஒரு மாய எண் கூடம், என்னுடைய ஒரு மாய தோற்றம். அப்போ இதெல்லாம் எல்லாருக்கும் பிடித்து கொள்ளாது. பாருங்க, 1 இது 16 வரை எழுதினோம். நல்லா கவனிங்க. இந்த 16 அடைப்புக்குள்ளையில் 1 இது 16 வரைக்கும் எழுதினோம். பிறகு பிரதான திசையில் நடுவில் இருக்கிற எண்களை எதிரெதிர் திசைக்கு மாற்றினோம். பிறகு நடுவில் இருக்கிற 4 எண்களையும் அதன் எதிரெதிர் உபதிசைக்கு மாற்றினோம். கூட்டி பார்த்தால் 34 வருகின்றது. இப்போ நான் சொன்ன முடியும். நீங்கள் 2 காதால கேட்டீர்கள், புரிந்தீர்களா? புரிந்தால் கையை தூக்கும். வெரி குட். அப்போ சொல்லுமா, நீங்கள் கையை விடுவோம். இப்போ நான் சொன்ன முடியத்தை சொல்லுவோம். இல்லை, அங்கே பார்க்க வேண்டாம். நான் சொன்ன முடியத்தை காதால கேட்டது மூளையில் பதிஞ்சிருக்கு தானே. சொல்லுவோம். 1 இருந்து 16 வரையிலான எண்கள் இந்த அடைப்புகளில் எழுதப்பட்டுள்ளது. எந்த எதிர் திசை? பிரதான திசையா உபதிசையா? பிரதான எதிர் திசையில் எத்தனை எண்களை மாற்றணும்? நடுவில் வார 2 எண்களை, அப்படிதானே? நடுவில் வார 2 எண்கள். இங்கே பாருங்க, இதில் 4 திசைகளில் 16 எண்கள் இருக்கின்றது. இதில் முதலாவது சொல்லப்படுது நடுவில் வார 2 எண்களையும், ஒவ்வொரு பிரதான திசையிலையும் நடுவில் வார 2 எண்களையும் எதிரெதிர் பிரதான திசைக்கு மாற்றணும். 1. அடுத்தது இதில் நடுவில் உள்ள 4 எண்களையும் எந்த திசையில் மாற்றணும்? எதிர் திசை என்ன? அதாவது எந்த பிரதான திசை உபதிசையில் மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினா இன்னும் எண்கோலம் வந்திருக்குது. நிரலாகவோ நிறையாகவோ குறுக்காகவோ கூட்டினால் 34 பரிமாணம் வருகிறது. இது ஒரு மாயச்சதுரம். மாயச்சதுரம் என்றால் பெண்களுக்கு இருக்கிற கோல அமைப்பில் மாயம். விளங்குதானே? சரி, இப்போ கேள்விக்கான விட சரி. இதில் நீங்கள் கேள்விக்கான விடை 34 என்று கோடு போட்டிருக்கீர்கள். சரியான விடை. இதே மாதிரி நான் இன்னொரு எண்கோலம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அதுக்கும் இதே மாதிரி மாயச்சதுரம் தான். அதில் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, இது 3 நிரல். 3 நிரல்னா 4 கோடு போடணும். 3 நிறை 4 கோடு போடணும். நிறை கோடு 4 போடணும். சரி, இந்த மாதிரி போடணும். இது 3 நிரல். சாரி, 3 இல்லை. அப்போ 4 கோடு இல்லை. நான் 5வது கோடு 4 கோடு. சரியா? இப்போ இது 3 9 அடைப்பு இருக்குதானே? இதில் 1 இருந்து 9 வரையிலான எண்களை எழுதி தெரியுமா? பார்ப்போம். வெரி குட். முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கிறது. அவ்வளோ தெரியுமா? இல்லை, தெரியாது. நீ சும்மா சொல்கிற. தெரியுமாம்மா?
நீ சொல்லப்ப என்ன செய்கிறது இந்த பின் ஓ 1 2லேருந்து 9 வரைக்கும் எழுத போகிறேன். வெரி குட். கவனிங்கோ. சரி 1லேருந்து 9 வரைக்கும் 3 நிலைக்கும் ஒழுங்கிலே எழுதியிருக்கிறார். சரி எழுதி போட்டு என்ன போறீங்க? வெரி குட். இங்கே இதுக்குள்ள இது வந்து இப்படி போகும், இது இப்படி போகணும். அப்படிங்க இப்படி எல்லாம் போகணும், இப்படி எல்லாம் இவர் இப்படி வந்து இப்படி போகணும். ரைட். அடுத்த இப்படி சரி. அது இல்லை. இப்போ இந்த கோடு சரி என்ன செய்ய போகுது? இப்போ இதன்படி ஒரு சதுர அடைப்பை எழுத போடி, அதுக்குள்ள இப்படியாக எழுதி போட்டி, இதுக்குள்ள என்ன போடுவீர்? அதுகளை போடும் மூல திசையில் இருக்கிறது. இதில் என்ன இது மாறி வரணும் அப்படித்தானே? சரி சொல்லு. அல்ல 1 வரணும். இங்க 3 இருக்கண்டா அதுல 3 வந்தா அதுல 7 வரணும். அடுத்து அந்த 2க்கு பதிலா அதுல 8 வரணும். 8க்கு பதிலா அதுல 2 வரணும். அடுத்து இதுக்கு 4 வரணுமா? 6 இல்ல 5. இதுல என்ன இருக்குது? ஒன்றும் இல்லையே. எல்லாம் பிள்ளை எல்லாம் பிள்ளை இல்லை. இதில் கூட்டி பார்த்தா என்ன வருது பாரு. இதில் 9 18 வருது, இதில் ஒரு 80. அப்போ இது பிள்ளை. இப்போ நீர் புரிந்திருக்கிறீர், ஆனால் பூரணமாக தெரிந்து கொள்ளவில்லை. நான் இப்போ சொல்லித்தரேன், திரும்ப பார்ப்போம். அவர் புரிந்திருக்கிறார். உங்களுக்கு வேறு யாருக்கும் தெரியுமா? மாயச்சதுரம் அதாவது 15 வரையில் வரும். இங்கே பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இந்த எண்களை இந்த சதுர அடைப்பில் இருக்கிற நாங்கள் குறுக்கு பற்றி உருவாக்குகிறோம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கோ. இந்த மாதிரி ஒரு சதுரம் நாங்கள் உருவாக்குகின்றோம். இப்படி உருவாக்கி போட்டு இந்த சதுரத்துக்கு சாய் போட்டில் இதை சாய் சதுரமாக ஆக்குகிறோம். நல்லா கவனிப்போம். இப்போ தான் என்ன இருக்குது? வெளியில் இருக்கிற எண்களை மாற்ற வேண்டும். அப்படித்தான் விளங்குதா? அப்போ இந்த ஏழு எங்கே போகணும்? இங்கே வரும். இந்த 3 எங்கே வரணும்? இங்கே வரும். சரி. அப்போ 7 இப்போ இல்லை, 3 இல்லை. இந்த 1 எங்கே போகணும்? 9 எங்கே வரணும்? எதிர வரும். இப்போ இந்த எண்களை கூட்டி பாருங்க. என்ன பிரமாணம் வருது? எந்த திசையில கூட்டினாலும் கூட்டினா என்ன பிரமாணம் வருது? 15 வருது. இதை பாருங்க. கூட்டி 15 வருது, இது 15 வருது, இது 15 வருது. இப்படி கூட்டினா கூட 15 வரும். இப்படி நேரம் சொன்னாலும் 15. பிறகு இங்கேயும் 15, இங்கேயும் 15, இங்கேயும் 15, இப்படி கூட்டினாலும் 15. அப்போ இது ஒரு மாயச்சதுரம். விளங்குதா? சரி, ஓகே, நல்லா.